ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரேஸ் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து நம்ம வீடியோ கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கோம். இந்த கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 561. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அரே பார்ட்டிஷன். அதாவது இவங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 2n இன்டிஜர்ஸ்ல இருக்க ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம n-க்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ணா அந்த அரேல 2 வேல்யூஸ் இருக்கும். n-க்கு பதிலா 2 சப்ஸ்டிட் பண்ணா அந்த அரேல 2 into 2 4 வேல்யூஸ் இருக்கும். இந்த மாதிரி இவங்க 2n இன்டிஜர்ஸ் உள்ள ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அதை n பேர்ஸா நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப m பேர்ஸா ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல மினிமம் வேல்யூவா ஒரு பேர் இருக்குல்ல, அந்த மினிமம் பேர்ல இருந்து நம்ம மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன் பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும். எக்ஸாம்பிள் ஒன்ல பாத்தீங்கன்னா நம்ஸ் ஈக்குவல் டு 1,4,3,2 கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா இப்ப ரெண்டு பேர் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு பேர் ஃபார்ம் பண்ணதுல இருக்க மினிமம் ரெண்டு வேல்யூமே ஆட் பண்ணா அதுல எது ஹையஸ்ட் வேல்யூ அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். இப்ப இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பேர் ஃபார்ம் பண்ணிருக்காங்க, 1,4 2,3 ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 1,4ல மினிமம் வேல்யூ 1, 2,3ல மினிமம் வேல்யூ 2, 1 + 2 = 3. அதே மாதிரி செகண்ட்லயும் ஆன்சர் 3 வரும். தேர்ட் பேர்ல பாத்தீங்கன்னா 1,2ல மினிமம் வேல்யூ வந்து 1, 3,4ல மினிமம் வேல்யூ வந்துட்டு 3. ஸோ 1 + 3 = 4. இந்த மாதிரி மேக்சிமமா எந்த ஆன்சர் வருதோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி போடலாம்னா, ஃபர்ஸ்ட் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து சார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ஸ் டாட் சார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்ப நமக்கு இந்த வேல்யூஸ் வந்துட்டு ஸ்மால் வேல்யூல இருந்து ஹை வேல்யூக்கு நமக்கு சார்ட் ஆயிரும். இப்போ நம்ம ஒவ்வொரு பேரா நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் எத்தனை அவுட்புட் வருதுன்னு தானே பார்ப்போம். ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கறத கொடுத்துடுறோம். ஓகேங்களா? ஆன்சர் ஈக்குவல் டு 0 கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்றோம். ஃபார் i in range of 0, length of nums, 2 அப்படின்னு கொடுக்குறோம். இது ஏன் கொடுக்குறோம் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். length of 2 nums of 2, length of nums, 2 இருக்கா. இப்ப நம்ம ஒவ்வொரு பேரா ஃபார்ம் பண்ண போறோம். அதுதான் இந்த 2ங்கிறத பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேரா ஃபார்ம் பண்ண போறோம். இப்ப length of nums என்ன இருக்கு, 4 இருக்கு. சோ 0, 4, 2 இருந்தா 0,4ங்கிற அந்த ரேஞ்ச் வரைக்கும் ரெண்டு வேல்யூ நம்ம பண்ண போறோம். அதாவது 0 to 4 அப்படின்ட்டு வரும். அதுதான் இந்த 2ங்கிறது. ஏன்னா அந்த பேரா நம்ம ஃபார்ம் பண்றதுக்காக கொடுத்தது தான் அந்த 2. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் பிளஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் 5 அப்படின்னு வரும். இப்ப லாஸ்டா நம்ம ரிட்டர்ன் ஆன்சர் கொடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அந்த 0, 2, 4 இருக்கு அதுதான் நமக்கு மினிமம் வேல்யூ. ஏன்னா நம்ம சார்ட் பண்ணிட்டோம். சார்ட் பண்ணிட்டா ஸ்மாலஸ்ட் வேல்யூல இருந்து லார்ஜஸ்ட் வேல்யூ தான் போறோம். ஒவ்வொரு பேர்ல இருக்க மினிமம் வேல்யூ நம்ம எடுக்க போறோம். இப்ப 0,1 ஒரு பேர், 2,3ங்கிறது ஒரு பேர், 4,5 இண்டெக்ஸ்ங்கிறது ஒரு பேர். இப்ப 0, 2, 4 அப்படின்னு போகும்போது நம்ம அந்த அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் தான் மினிமம் வேல்யூவா. சோ அதுதான் நம்ம ஆட் பண்ண போறோம். சோ ஆன்சர் பிளஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் 5. இப்ப நம்ம இதை ரிட்டர்ன் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னு பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டோம்னா ஆன்சர் நமக்கு கரெக்டா சப்மிட் ஆயிரும். ஆன்சர் இஸ் அக்செப்டட். சிம்பிளானா ஃபர்ஸ்ட் நம்ம சார்ட் பண்ணிட்டா ஸ்மாலஸ்ட் வேல்யூல இருந்து லார்ஜஸ்ட் வேல்யூக்கு போகும். அத நம்ம ஏன்னா ஒவ்வொரு பேரா எடுக்க போறோம். ஒவ்வொரு பேரா எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஐன் ரேஞ்ச் கொடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த ஃபயர் ஐன் ரேஞ்ச் ஆஃப் 0, லென்த் ஆஃப் நம்ஸ், 2. இந்த 2ங்கிறது என்னன்னா ஒவ்வொரு பேரா படிக்கிறது. இப்ப ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், 0th இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், 4th இண்டெக்ஸ், அந்த பேர்ல மினிமம் வேல்யூ அதுதான். ஓகேங்களா? அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அதுதான் நமக்கு மேக்சிமமா கிடைக்கும். அதுதான் இங்க ஆன்சர் கரெக்டா சப்மிட்டட் ஆயிடுச்சு. தேங்க்யூ டு ஆல்.